பஞ்சு வைக்கிறா பஞ்சு ஓடுகிறா ஓடுகிறா ஓடு ஓடுகிறா ஓடுகிறா ஓடி ஓடுகிறா பஞ்சு வைக்கிறான் பஞ்சு என்ன ராணியம்மா உங்க வீட்டை காலி பண்ணிட்டு எங்க மந்திரி வீட்டுக்கு அழைச்சிட்டு போறான்னு வந்திருக்கோம் வாங்கம்மா வரும்போதே எங்க அண்ணன் சொன்னாரு அன்னதானம் முடிகிற வரைக்கும் அவரையே வெளியே நிக்க வச்சிட்டியாமே நீ அதான் உன் அன்னதானத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிட்டு இளவரசி அழுங்காம குலுங்காம தூக்கிட்டு வந்துடா தம்பின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு ஏங்கண்ணே இப்ப நீயா வரியா இல்ல தூக்கிட்டு போயிட்டுமா இந்த வீட்டை விட்டு நான் வெளியே வரதா இருந்தா உன்னை பொணமா வருவேன் இல்ல உன்னையும் உங்க அண்ணனையும் பொணமாக்கத்தாண்டா வருவேன் நீ ஒரு உத்தமியோட மகளா இருந்தா உன் மிரட்டலுக்கெல்லாம் பயந்து ஓடி போயிருப்போம் ஆனா உங்க அம்மா யாரு உங்க அப்பா யாரு எங்க அண்ணன் யாரு எங்க அண்ணனுக்கு உங்க அம்மா எப்படி இதெல்லாம் தெரியும்ல அப்புறம் என்னடி வாடி பெத்தவங்க செஞ்ச தப்புக்கு பிள்ளைங்க தண்டனை அனுபவிக்கணுமா இவங்க அம்மா யாருன்னு தெரியும் உங்க அப்பா யாரு தெரியும் சொன்னல இவங்க யாரு தெரியுமாடா நெருப்புடா நெருப்பு நெருப்பு தானே அப்ப நானும் கொஞ்சம் குளிர் காஞ்சுக்கிறேன் என்ன வேலை செஞ்சாலும் கூலி போட்டு கணக்குல வர வச்சுக்க சொன்னீங்க இப்ப இத்தனை பேரை அடிச்சு விரட்டி விட்ட வேலைக்கு என்ன கூலி கொடுக்கலாம்னு சொன்னா அதை நான் கணக்குல வர வச்சுக்குவேன் வேலை செய்யறத கூலி கணக்குல வச்சுக்கலாம் இந்த ஜமீனுக்கே வேலையா இருக்கிறத கூலி கணக்குல வச்சுக்க முடியாது அதனால இத குடும்ப கணக்குல வச்சுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அம்மா தோட்டத்துல இருக்கிற அத்தனை ரோஜா பூவையும் கொண்டு வந்திருக்கேன் திரும்ப வச்சு விடுறேன் வேண்டாம் இது எனக்கு இல்ல அப்புறம் இது வேற நீ போ வேலை கொடு வேலைக்கு தகுந்த கூலி கொடு சோறு போட்டு சோம்பேறி ஆக்காத எப்பா என்னம்மா கோவம் வருது கோவம் வந்தாலும் முகம் அழகா இருக்கு என்ன சொல்றீங்க இல்ல கோவம் வந்தாலும் ரோஜா பூ மாதிரி முகம் சிவப்பா இருக்குன்னு சொன்னேன் நீங்க மட்டும் என்ன அத்திப்பழம் மாதிரி சிவப்பா கொழுகுலுன்னு இருக்கீங்க
தோப்பா பேசும் என்ன வியாபாரத்துல கவுத்துறது மாதிரி இப்ப யார் வியாபாரத்தடி கவுத்த போற? நீ எங்க போனாலும் விட மாட்டேன்டி ஆத்தா. தாய்க்காரி பவானி சமுக்காலத்துடைய பவர் என்னங்கிறத காட்டு. ஏலா மீனாட்சி பாடுவரியா? ஏலா மீனாட்சி 7 கடல் தாண்டி 8வது கடல்ல நீ ஒளிஞ்சிருந்தாலும் சரி தம்ப ஊண்டியாவது வந்து கண்டுபிடிச்சிருவாண்டி இந்த கள்ளிப்பட்டி செல்லப்ப. அட ஏன் கத்துற? கூப்பிடு அந்த காரியா. ஓ, அந்த பாட்டியோட வீட்டுக்காரா? உட்காருங்க. இங்க ஒண்ணு உட்காந்து சம்பந்தம் பேச வரல, சண்டை போட்டு வந்தவள 2ல 1 கேட்க வந்துக்க. கூப்பிடுமா வட்டி வச்சு வச்சுக்கிட்டா. பாட்டி, உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு. என்னது? நமக்கு வீட்டுக்காரரா? இது என்ன புது கதையா இருக்கு? வாலா வா. ஏண்டி 50 வருஷமா ஒரே தட்டுல சாப்பிட்டு ஒரே கட்டுல தூங்கிட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்டதுக்கு கம்ப தூக்கிட்டு வந்துட்டியா? 4 நாளா நாடி நரம்பெல்லாம் அந்து இருக்கு. இப்ப நீயா வர்றையா இல்ல தலைவசரை பிடிச்சு தரதரன்னு எடுத்துட்டு போகலாம்? என்ன முடிய பத்தி எல்லாம் பேசுற? யார் நீ என்ன கூப்பிடுறதுக்கு? பாட்டி ஏதோ கோபப்பட்டாரு, அதுக்காக புருஷனே நீ யாருன்னு கேட்கலாமா? அவ கேப்பாமா, இது மட்டுமா கேப்பா? இன்னும் என்ன வேணாலும் கேப்பா. திடீர்னு நடுராத்திரில ஐஸ் வாழைப்பழம் வாங்கி கொடுக்க கேப்பா. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தா இல்லையான்னு கேளு பார்வதி. நீ என்ன வாங்கி தந்திருந்தாலும் சரியா, நான் இந்த வீட்டை விட்டு வர மாதிரி இல்ல. நீ என்ன என்ன கேள்வி கேட்டு போட்டாயா? நீங்க சொல்லு பார்வதி, அப்படி என்ன பெருசா கேட்டுவிட்ட? எங்க சாதிசார வழக்கப்படி 50 வயசுக்கு மேல ஜாக்கெட்டே போடப்படாது. 15 வருஷமா ரவுக்கிய போடாதவ திடீர்னு ஒரு நாள் ரவுக்கிய போட்டு முன்னால வந்து நின்னா. ஏண்டி புதுசா இப்படி ரவுக்கியெல்லாம் போடுறியே? நீ கிளவியா கோமரியான்னு கேட்டேன். இது தப்பா பார்வதி? இப்பவும் கேட்கிறேன், நீ கிளவியா கோமரியான்னு சொல்லி. யார் இந்த கிழமை மானத்தை வாங்குறானே? என்னமா இங்க சத்தம்? ராசா வந்துட்டியா? இன்னைக்கு என்ன? ஏண்டி கிளவி விட்டா 8 ஊரை வித்து புட்டு வாங்கி தின்னு புரியாடி? முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்றேன். யாருமா இவரு? பாட்டியோட வீட்டுக்காரர். அவங்களை கூட்டிட்டு போட்டுக்காம வந்திருக்காரு. நல்ல வேலையா வந்தீங்க, உடனே கூட்டிட்டு கிளம்புங்க. என்ன ராஜா அப்படி சொல்லிவிட்டா? பாட்டியோட தொல்லை தாங்க முடியல. அம்மா நீங்க சாப்பாடு போடுங்க. வர மாட்டேன் நடம் பிடிப்பாங்க, உடனே இழுத்துட்டு கிளம்புங்க. ஏன் அருமா உனக்கு தெரியுது, இவளுக்கு தெரியலையா? யார் நீ? உன்ன என்னையா சொன்ன? நீ எனக்கு புருஷன், அவனுக்கு பொண்டாட்டியா? இல்ல. என்ன பொண்ணு பாத்தியா? இல்லப்பா. பரிசம் போட்டியா? இல்லத்தா. என்ன தொட்டு தாலி கட்டினியா? இல்லக்கா. முதராத்திரியில உனக்கு பாலும் குழம்பு கொடுத்தனா? இல்ல தாயி. உன் பக்கத்துல பாய் விரிச்சு படுத்தனா? இல்லடா. பாவி உனக்கு புள்ளையா பெத்து கொடுத்தனா? இல்ல இல்ல இல்ல. அப்புறம் எப்படிடா நீ எனக்கு புருஷன், அவனுக்கு பொண்டாட்டி? அது பெரிய கதைப்பா. கதையா? ஓய், ஒழுங்கு மரியாதையா நீ யாருன்னு சொல்லல, இந்த கோரப்பாலிய அமைக்க கொன்னுடுவேன். இந்த பவானி சமுக்காலத்துக்கிட்ட உன் கோரப்பாயோட பாச்சா ஒண்ணு செல்லாது புள்ள. பவானி சமுக்காலமா? நீ சென்னை மலை முடியப்பல்ல? நானேதான். ஏன் என் பொழப்புல கைய வச்ச? நீ மட்டும் என் பொழப்புல 1 லாரி மண்ணள்ளி போடல? என்னையா சொல்ற? ஆமாடி, தந்தையில ஆட்ட மாறி பாட்டு பாடி என் பொழப்ப கெடுத்து இல்ல. இப்படி கத்துற? அப்படித்தான் கத்துவேன், இன்னமும் கத்துவேன், இதுக்கு மேலையும் கத்துவேன். ஊரை கூப்பிடுவோம், வேகத்தை கலப்பேன். என்னடி புசு புசுன்னு காத்து விட்டுக்கிட்டு இருக்க? இப்பதாயா கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டிக்கிட்டு இருக்கேன். சத்தம் போட்டு வெட்டி விட்டுறாதயா, மெதுவா பேசியா. அப்ப நான் சொல்றது கட்டுப்பாடு பார்வதி. சரி, நீ என்ன சொன்னாலும் கட்டுப்படுற. இனிமே நீ எந்த சொந்த பக்கம் வியாபாரம் பண்ண வரப்படாது. பவானி சமுக்காலம் தான் வைக்கணும். இந்த சென்னிமலை முனியப்பனுடைய குடி உலகமெங்கும் பறக்கணும். எல்லாரும் பவானி சமுக்காலத்துல தான் படுக்கணும். குடிச்சா கூட அதை எடுத்து போட்டுக்கணும். சும்மா பாசப்புறா. அப்ப ஏன் பொழப்பு? வண்டியேறி பக்கத்து ஊருக்கு போ. சரி, அப்படின்னா எனக்கு ஒரு உதவி சரியா? என்ன பஸ் காசு கேக்குறியா? இந்த வீட்டுல இருக்கிற ஆம்பளைக்கும் எனக்கும் என்ன லவ்ஸா? நடத்து நடத்து. யாத்த எங்க கேள்வி வேஷம் போட்டாலும் பக்கத்துல நெருங்க விடாம அவங்க அம்மா கறி கூடவே இருக்கா. நீதான் எப்படியாவது எங்க 2 பேரையும் கொஞ்ச நேரம் கொஞ்சம் விடணும், அவ்வளவுதானே? போதும் போதும் போதும். நாளைக்கு ராத்திரி இந்த சென்னிமலை முனியப்ப பவானி சமுக்காலத்தோட வருவேன். அது ஒரு சமுக்காலத்தை எடுத்து கட்டில வச்சு 2 பேரும் பாடுங்க, அப்புறம் பாருங்க. சமுக்காலம் பவானி சமுக்காலம்
என் உடல உயிரை ஒட்டி இருப்பது சமுக்காலம் சமுக்காலம் இந்த பவானி சமுக்காலம் அந்த பாய அடிச்சு குளோஸ் பண்ணிருச்சு சமுக்காலம். நடக்குமா? சும்மா ஏன் இப்படி புலம்புற? நீ கவலையே படாத. நான் சொன்னதை மட்டும் செய், மற்றதை நான் பாத்துக்கிறேன். பார்வதியே, இந்த கிழவன் தொல்லை தாங்க முடியல. நான் உள்ள வந்து படுக்கிறேன்னு சொன்னேனே, கேட்டியா? ஐயோ தாத்தா, பாட்டிய தொந்தரவு பண்ணாம பேசாம படுத்து தூங்குங்க. பாண்டி, அதுங்க சண்டை ஓயாது. நேரமாச்சு, நீ போய் படுத்துக்கோ. அவங்க பிரச்சனை அவங்களே தீர்த்துக்குவாங்க. சரிம்மா. என்ன சண்டைக்கு பிறகு அமைதியா? ஐயையையையையையையோ. தாத்தா, பாட்டியை சமாதானப்படுத்தி சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. ரவுக்க பிரச்சனை தெரியாம இவளை நான் கூட்டி போக மாட்டேன். உட்கார் பேராண்டி. பாத்துமல்ல, நீயே சொல்லு. எங்க சாதிசன வழக்கப்படி 50 வயசை தாண்டி ஆச்சுன்னா ஜாக்கெட் போடப்படாது. 15 வருஷமா ரவுக்கிய போடாதவ இப்ப எதுக்கு புதுசா ரவுக்க போட்டா? இப்பவும் கேக்குறேன், இவ கவலையா குமரியா? ரவுக்கிய அவகிட்ட இப்ப நான் அவளை கூட்டி போறேன். ஐயையையையோ, என்ன தாத்தா உங்க ரவிக்க பிரச்சனை? பாட்டி, தாத்தா கேக்குற மாதிரி ரவிக்க கட்டி தூக்கி எரிஞ்ச வேண்டியதானே? ஒரு பிரச்சனை தீரும்ல? என்ன ராசா அப்படி சொல்லிவிட்ட? ரவிக்கு அவுத்தாத பிரச்சனையே. நான் மட்டும்பா பிரச்சனை தாங்க முடியல தாத்தா. பாட்டியோட ரவுக்கி அவுத்துட்டு கூட்டிட்டு போவீங்களோ அவுக்காம கூட்டிட்டு போவீங்களோ இது எனக்கு தெரியாது. விடியறதுக்குள்ள நீயும் பாட்டி இந்த இடத்துல இருக்க கூடாது. அம்மா சொல்லிவிட்டேன். டேய் பாண்டி, நேரமாச்சு, போய் தூங்குடா. அவங்க பிரச்சனை விட்டு தள்ளு. சரிம்மா. பாட்டி மட்டும் ரவுக்கி அவங்களேன்னு வச்சுக்கங்க. அதேதான். காஷ்மீர் பிரச்சனை தீர்ந்தாலும் தீர்ந்து இவங்க ரவுக்க பிரச்சனை தீராது போல இருக்க. என்னையா? பாட்டி தாத்தா பாட்டி தாத்தா பாட்டி தாத்தா பாட்டி ராசா, சொல்ல